அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து கர்த்தர் கிருபை செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய ஆண்டவர் நம் மீது கிருபை செய்ய விரும்புகிறார். ஆமென். என்ன செய்ய விரும்புகிறாருங்க? கிருபை செய்ய விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் நம் மீது கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவருடைய கிருபையினாலே நாம் எல்லாரும் நிலை நிற்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பாக கிருபையின் மகத்துவம் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அல்லேலூயா. கிருபையின் மகத்துவம் என்ன? நம்ம எல்லாருக்கும் கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை பாவம் செய்வதற்கு அல்ல, கிருபை பாவத்திலிருந்து மீள்வதற்கு ஒரு வாய்ப்பு. கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், பாவத்தில் ஒரு தண்டனை கொடுப்பதற்கு நேரடியாக உடனே சட்டம் தண்டிக்கிறது என்றால், இந்த கிருபையின் அனுபவம் என்னவென்றால், தண்டனையை உடனே கொடுக்காமல் திருந்துவதற்கான அதிக வாய்ப்பை கொடுப்பது பேர் தான் என்னது? கிருபை. இப்போ கல்லூரி இருக்கிறது, ஸ்கூல் இருக்கிறது, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி அங்கே வருகிற எல்லாரும், அங்கே படிக்கிறவர்கள் எல்லாரும், மாணவர்கள் எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும். வேலை பார்க்குறவங்களும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அதில் ஏதாகிலும் குறைகள் ஏற்பட்டால் உடனே டிஸ்மிஸ் கிடையாது. என்ன உண்டு? சஸ்பெண்ட். என்ன அர்த்தம்? ஒரு வாய்ப்பு தருகிறேன், அதை மாற்றிருங்க, அதை விட்டுருங்க, அந்த மாதிரி செய்கிறத மாற்றிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வைக்கிறோம். அந்த சஸ்பெண்ட் காலத்திலையும் ஒன்றுமே மாற்றமே வரல, நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அடுத்த லெட்டர் என்ன தான் கொடுப்பாங்க? டிஸ்மிஸ் லெட்டர் தான் கொடுப்பாங்க. இப்போ கிருபை என்ன செய்கிறது பாருங்க, டிஸ்மிஸ் லெட்டரே கொடுக்க மாட்டுது. கிருபை என்ன செய்யுது? டிஸ்மிஸ் லெட்டரும் கொடுக்கல, சஸ்பெண்டும் பண்ணல. இது என்ன சொல்லுது? கிருபை நமக்கு என்ன தருகிறது? இன்னொரு முறை ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் சான்ஸ். இன்னொரு முறை ஒரு வாய்ப்பு தரேன், உன்னால முடியும். 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசும்போது கூட கொஞ்சம் அன்பு இருக்கு, கொஞ்சம் பலன் இருக்கு, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு, உனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கு, உன்னால முடியும் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தி என்ன பண்றாருங்க? கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப நாம என்ன இடத்துல வரணும்? கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், நம்மளும் அதே போல கிருபை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்றது பெருசு இல்லை, நம்மளும் எப்படிப்பட்டவங்களா மாறணும்? கிருபை உள்ளவர்களாய் மாறணும். ரட்சிக்கப்பட்டுட்டாலே உலக மனுஷன் மாதிரி தீர்ப்பு எழுதக்கூடாது, தீர்மானமும் எடுக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டாலே உலக மனுஷன் மாதிரி குற்றம் சொல்லுகிறவர்களாக, குறை சொல்லுகிறவர்களாக வரக்கூடாது. நம்ம மிகுந்த மன்னிப்பை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்மிடத்திலிருந்து மன்னிப்பை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது, அன்பை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது. அப்போ எப்படி நான் செய்வது? அப்போ ஒரு கல்லூரியிலேயோ ஒரு கம்பெனிலேயோ வேலை பார்க்குறவர்கள் செய்யும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும்? அது கொடூரமான தண்டனையாக இருக்கும். சில நேரத்தில் எல்லாரும் முன்னாலேயும் கூப்பிட்டு வச்சு திட்டுற கம்பெனி கூட இருக்குது, எல்லாரும் முன்னாலேயும் கூப்பிட்டு வச்சு சொல்கிற கம்பெனியெல்லாம் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எல்லாரும் முன்னாலே. அப்போ எல்லாருக்கும் மனசு அளவில் வேதனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் செய்வது அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, தனியாக பர்சனல் டீலிங். அல்லேலூயா. அப்போ அன்பும் இந்த கிருபையும் என்ன செய்யும் என்றால் பர்சனல் டீலிங். இப்போ நீங்கள் எல்லாரும் சபைக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை பார்த்து உங்களுக்கு ஜெபமே பண்ண தரல அப்படின்னு சொன்னால் இன்டைரக்டாக நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் தெரியுமா? நான் இது வரைக்கும் உங்களை ஜெபத்தை சொல்லி கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? பயணிச்சுக்கிட்டே வர்றோம். அப்போ உங்களை ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஜெபமே பண்ண தரல அப்படின்னா நான் உங்களுக்கு பப்ளிக்காகவும் சொல்லி தரல, பர்சனலாகவும் சொல்லி தரலங்கிற அர்த்தம் வந்துடும். அப்போ நான் சொல்ல வருகிற விஷயத்தை நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு ஜெபத்தின் அளவை கூட்டுவது எப்படி என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு பர்சனலாக பேசி அதை சரிப்படுத்தும் பொழுது நீங்களும் நானும் அதை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த கிருபையின் மகத்துவம் என்ன? கிருபையின் மகத்துவம் என்ன? கிருபை அப்ப என்ன செய்கிறது என்று சொன்னால், யாரையும் குறை சொல்லாமல் அவரவர்களை அப்படியே சரிப்படுத்து. அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி போய் நினிவேயிலே பேசினார். என்ன வரப்போகுது? அழிவு வரப்போகுது.
இப்போ உடனே நினிவேல இருக்கிற ராஜா செய்த காரியம் என்ன? அங்க இருந்ததான மக்களிடத்தில் சொல்லப்பட்ட தகவல் என்ன என்று சொன்னால், இப்போ யாரையும் கூப்பிட்டு யாரால இது நடந்துச்சு, யார் இதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணா, யாரு ரொம்ப ஆண்டவரை துக்கப்படுத்தினா, இந்த பேச்செல்லாம் இப்போ வேண்டாம். என்ன பண்ணிக்கோங்க, உங்க மனசாட்சி படி நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, உங்களை சரி பண்ணிக்கோங்க. இந்த கிருபைங்கிறது எங்க இருக்குன்னா, தண்டனையை தள்ளி வச்சிருக்கே ஒழிய, ஆனா தீர்மானமும் தீர்ப்பும் அல்லது நியாய தீர்ப்பும் இல்லாமல் ஆக்கவில்லை. இன்னைக்கு ஒரு சாரார் சொல்லலாம், இந்த கிருபையை குறித்து சொல்லும் போது ஒரு சாரார் என்ன சொல்லலாம்னா, இந்த கிருபை வந்ததுனால பாவம் இனிமே செய்ய போற பாவத்தையும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, மன்னிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறபடினால் கிருபை எது வரைக்கும் தான் செல்லும், நியாய தீர்ப்பு வரைக்கும் தான் செல்லும். அப்படி என்றால் ஒரு நாளிலே அங்கே நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் கொடுக்கப்படும். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். என்ன நமக்கு சொல்லப்படுகிறதோ அதுதான். அப்ப நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் அங்கே இருக்கும்போது நாம் நடந்து கொள்ளுகிற விதம் இந்த பூமியிலே எப்படி, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உருவாக்கினார். ஆனா நமக்கு இப்ப என்ன கொடுத்திருக்கார் தெரியுமா? இந்த கிருபையின் மகத்துவம் என்ன அப்படின்னா, நம்மளை அழிவுக்கு தள்ளாமல், உடனே நம்மை தண்டிக்காமல், இந்த மோசையோடு ஆண்டவர் பேசின விஷயத்தை வைத்துதான் மோசே இந்த வசனத்தை சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது இந்த விஷயம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த சூழ்நிலையை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், மோசே ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். மோசே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இங்கே நம்மளும் எல்லாருமே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே கர்த்தருக்குள்ள எல்லாரையும் யாரா இருக்கீங்க, வழி நடத்துகிறவர்களாக இருக்கீங்க. அல்லேலூயா. முந்தி ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி, எல்லாம் ஒன்றுன்னு இருந்துச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தந்தரப்பட்ட பிறகு இப்போ என்னது, ஆமாம், இப்படி கூட சொல்லலாம், வார போகிற ஆளெல்லாம் யாரு, எல்லாம் ஆசாரியன் தான், எல்லாம் ராஜாக்கள் தான், எல்லாரும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்க தான், எல்லாரும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த அனுபவத்துக்குள்ள தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ சில நேரம் சாத்தான் காதில் சொல்லலாம், நீ பெரிய பாவி, நீ எப்படி ஆசாரியன் ஆகலாம், நீ எப்படி ராஜாக்கள் ஆக முடியும், நீ எப்படி கர்த்தருடைய, அது அவனுடைய வேலை, அதுதான். ஆனால் நம்ம சொல்லணும், என்னை இயேசு அவருடைய இரத்தத்தினால் கழுவி என்ன பண்ணியிருக்கிறார், மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது நிமித்தமாக என்ன அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற பித்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்ததும் அல்லாமல் என்னை என்னவா மாற்றியிருக்கிறாரு, ராஜாக்களாக, ஆசாரியர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சாத்தானை பார்க்கும்போது அந்த பெருமையோடு பார்க்கணும், நான் உன்னை விட பெரிய ஆள் ஆயிட்டேன். ஆமென். ஏன் அப்படி சொல்லணும்னா, என்னை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்து என்னை அப்படி ஆக்கி இருக்கிறார். அப்போ கிருபையின் மகத்துவம் என்ன வேலை செய்கிறது? இப்போ கிருபையின் மகத்துவத்தை கவனிங்க. இந்த கிருபையின் மகத்துவம் தேவனிடத்திலும் இருக்க வேண்டும், நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். தேவனிடத்திலும் இருக்க வேண்டும், நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்வதை விட, தேவனிடத்தில் அது இருந்தபடினால், அது இருக்கிறபடினால், அவர் அதை காண்பிக்கிறபடினால் நமக்குள்ளும் அது நாமும் அந்த கிருபையின் மகத்துவத்தில் இருக்க வேண்டும். இது எப்படி செயல்படுகிறது? அப்போ நாம் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே, பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் வளருகிறேன். அது என்ன வளருகிறது? இந்த வளர்த்தி இல்லை, ஆள் வளர்த்தி இல்லை. இப்போ எனக்கெல்லாம் இதுக்கு மேலே வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன வளர்த்தி வரலாம்? என்னுடைய ஆத்துமாவில் என்ன வரலாம்? வளர்த்தி வரலாம். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், என்னுடைய ஆவிக்குரிய நிலை இவ்வளோ தூரம் தான், ஒரு வளர்த்தியே கிடையாது. நம்ம ஊரில் அதிகமாக ஒரு மனிதர்களுடைய வளர்ச்சி அதிகபட்சமாக நான் நினைக்கிறேன் 6.8 நினைக்கிறேன். அதிகபட்சம் 6.8, அவ்வளோதான் உலக ரீதியில் வளர்த்தி. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் வளர்த்திக்கு யாருமே அளவு சொல்லவே முடியாது. அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னால் வசனத்தை சொல்ல, பனையை போல் அவன் என்ன செய்வானா, செழிப்பான். அந்த வளர்த்தி அப்படி சொல்கிறாரு, அந்த செழிப்பை குறித்து. அப்போ உலக செழிப்பே அவ்வளவு வரும் என்றால், அப்போ ஆவிக்குரிய செழிப்பு, அந்த வளர்ச்சி நமக்கு எவ்வளவு வர வேண்டும் என்பதை கவனித்து பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நான் அப்படி வளர்கிறேன். எப்படி வளர்றது, எப்படி அதை காமிக்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இப்போ இந்த மோசைக்குள்ள முத இருந்த சுபாவங்கள் எல்லாம் வேற. அவன் எகிப்திலே பார்வோனுடைய வீட்டில் வளர்ந்த பொழுது அவனுக்குள் இருந்த சுபாவம் வேறு. ஆனால் இப்பொழுது வனாந்தரத்திலே கர்த்தர் அவனோடு பேசி, இப்பொழுது அவனுக்குள் இருக்கிற சுபாவம் வேறு.
நாம ரட்சிக்கப்படும் போது நமக்குள் இருக்கிற சுபாவம் வேறா இருக்கலாம், சில காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வளர வளர, ஆவிக்குரிய பலன் அடைய அடைய, வசனத்தை வாசித்து அதில் தேறினவர்களாய் மாற மாற அதனுடைய வெளிப்பாடு சரியாய் இருக்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு தான் கிருபையின் மகத்துவம். அல்லேலூயா. இந்த மோசே கிருபையின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த கிருபையின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார், உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே ஏற்கனவே மன்னிச்சது மாதிரி இந்த தடவையும் என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறையும் கிருபையின் மகத்துவம் என்ன செய்கிறது, கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல கவனிங்க, 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். எதுக்கு? ஏன்னா எல்லாரும் எது பக்கத்துல வந்தாச்சுன்னா, கானான் பக்கத்துல வந்தாச்சு. இப்ப கானானுக்குள்ள உள்ள போனோம். போறதுக்கு முன்னால ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லி இருந்தார், நீ யோர்தான் வரைக்கும் தான் என்ன செய்யணும், போகணும். உனக்கு யோர்தானுக்கு அந்த பக்கம் உனக்கு வாய்ப்பு இல்லை, யோர்தானுக்கு அந்த பக்கம் உனக்கு வாய்ப்பு இல்லை. யோர்தானோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு யார் கூட்டிட்டு போவா? யோசுவா கூட்டிட்டு போவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை எல்லாம் உருவாக்கும் போது, இப்ப நான் இங்கே ஊழியக்காரனா இருக்கிறேன் என்றால், என்னுடைய வயது முதிர் வயது ஆகும் போதோ அல்லது ஆண்டவர் இடையிலே கூப்பிடுறாரோ, ஏதோ ஒன்று நடக்குன்னு வச்சுக்குவோம், டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு யார் இருக்கணும்? ஆள் இருக்கணும். இல்லைன்னா நான் ஒழுங்கா ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். இத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? மோசேயை கர்த்தர் அழைத்தார், கூடவே யாரையும் வச்சிருக்காரு? யோசுவாவை வைத்திருக்கார். பவுலை கர்த்தர் அழைத்தார், கூடவே யாரெல்லாம் வரா? தீமோத்தி வராரு, தீத்து வராரு, பிலமோன் வராரு, ஒனேசிமு வராரு. இப்படி வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட் போகுது. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல மோசேட்ட சொல்லியிருந்தார், நீ யோர்தான் வரைக்கும் தான். அப்போ யோர்தான் வரைக்கும் சிறப்பாக யார் கூட்டிகிட்டு போனோம்? மோசே கூட்டிகிட்டு போனோம். இப்போ இந்த மோசே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. இந்த மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு மோசே, அதுதான் என்னது, கானான். தூரத்தில் பாரு, தெரியுதா? தெரியுது. இந்த கானானுக்குள்ள இருக்கிற ஆண்டவரும் பாருங்களேன், எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த மோசேக்கு கானான்ல இருக்கிற திராட்சை பழத்திலிருந்து என்னெல்லாம் நன்மை இருக்குதோ அவ்வளவு நன்மையும் கொண்டு வந்து மோசேக்கு சாப்பிட கொடுத்துட்டார். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. மோசே போய் உடம்பு அளவில் தான் போக முடியாதே ஒழிய, ஆனால் நாக்கில் ருசி, செய்தி கேட்டது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்தியாக அவருக்கு ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு 12 பேர் அனுப்புறாரு. 12 பேர் அனுப்புனா 10 பேர் சொல்றான், ஐயோ அந்த ஊருக்கு போனால் ஒன்றும் வேலை ஆகாது, அந்த ஊரில் எதுவுமே சரி வராது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அங்கே இருக்கிறவங்கலாம் ஆள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, இதுதான் வளராது. என்ன ஆகி போச்சு? அவங்களுடைய பார்வை தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் இல்லை, அவங்களுடைய பார்வை தேவன் கொடுத்த வழிநடத்தலில் இல்லை. இவ்வளோ நாள் நம்மளை நடத்திட்டு வந்தார், இவங்க பெரிய ஆள், என்ன இவங்களால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வராமல் இவர்கள் எல்லாரும் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு அவங்களால சொல்ல முடியுமோ என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேங்க, எத்தனை செய்தி எப்படி வந்தால் என்ன, நான் யாருங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம், நான் எனக்குள்ள கிருபையின் மகத்துவம் இருந்துச்சுன்னா போதும், அது என்னைய காப்பாற்றும். ஆமென். ஆண்டவர் கிருபையை தந்தார்னு சொல்லும்போது ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, அந்த கிருபையினாலே என்னை என்ன செய்ய விரும்புகிறார்னா உருவாக்க விரும்புகிறார். கிருபை என்ன செய்கிறது? உருவாக்குறது. வாய்ப்பு தந்துக்கிட்டே இருக்குது, வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. சில வேளையில் நான் அடிக்கடி இப்படி யோசிப்பேன். நான் சில இடங்களில் சில ஊழியர் கூடுகையோ எங்கேயாவது போகும்போது சில விஷயத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்த வேண்டும், பேச வேண்டும் என்று இருக்கும்போது கர்த்தர் சில வேளையில் அதை எனக்கு உணர்த்துவார். அப்போ நான் என்ன தெரியுமா சந்தோஷப்படுவேன், ஆண்டவரே நீர் இன்னும் என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் மகிழ்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு அதை உணர்த்தினாலே அர்த்தம் என்ன, என்னை ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால தான் கரெக்டாக கொண்டு இந்த விஷயத்தை சொல்லி நம்மளை புரிய வைக்கிறாருன்னு அர்த்தம். நம்மை கண்டித்து உணர்த்து. வேதத்தில் இன்றைக்கு வாசித்தோம் பாருங்க, வேத வசனம் உபதேசத்துக்கும் கண்டித்தலுக்கும். அந்த கண்டிப்பு சில நேரத்தில் வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னை நேசிக்கிறீர், அதனால தான் எனக்கு இதெல்லாம் என்ன செய்றீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், புரிந்து கொள்ளுகிறேன் என்று நான் நிறைய முறை ஆண்டவரிடத்தில் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த பிரயாணத்தில் இந்த தகவல்கள் வந்த விதத்தை, 10 பேர் சொன்ன தகவல் எதுவுமே யாருக்கும் என்னத்தை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல. எல்லாம் ஆளாளுக்க பேசுறதெல்லாம் வித்தியாசமாயிடுச்சு, பேச போற விஷயமும் வித்தியாசமாயிடுச்சு. அப்போ 2ஆம் வசனம் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும்
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமானால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நீர் எங்களை கொண்டு போய் அங்கே போய் சாவடிக்கிறதுக்கு இங்கே எங்களை என்ன பண்ணி விட்றோம்? க்ளோஸ் பண்ணிடுறோம். நாங்கள் ஏன் அங்கே போய் அவங்க கையில் மாட்டிக்கணும்? ஏன் நாங்கள் அங்கே போய் கானான் தேசத்தை தான் எங்களுக்கு வாக்கு தத்தம்னு சொன்னீங்க, வாக்கு தத்தமாக கொடுக்குற தேசத்தில் போய் நாங்கள் நல்லா வாழணும்னா அங்கே போய் இப்போ என்ன செய்ய போகிறோம்? மாட்டிக்க போகிறோம். அப்போ எனக்கு வருகிற தகவல் நான் கேட்கிறது சில வேளையில் என்ன பண்ணி விட்டுறது? புலம்பல பண்ண விட்டுறது. அப்போ என்ன நடக்குது அங்கே பாருங்கள். தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டே 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துலலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம், நாங்கள் இங்கே இருக்கிறத விட நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தாச்சுங்க. இது ஆக்சுவலாக எத்தனை வருஷம் வந்துட்டாங்க தெரியுமா? 38 வருஷம் வந்துட்டாங்க. இப்போ பிரச்சனை எத்தனாவது வருஷத்தில்? 38வது வருஷத்தில். இன்னும் 2 வருஷத்தில் போயிடலாம். 38 வருஷம் வந்து காதேஸ் பர்னேயா தாண்டி அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சூழ்நிலை நடக்கு. எகிப்துக்கு நாங்கள் திரும்பி போவோம். அது சும்மா போக மாட்டோம். எப்படி போவோமா? 4ஆம் வசனம் பாருங்க, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்கு. இப்போ தாங்க இந்த கிருபையின் மகத்துவம் வேலை செய்யுது. நம்ம எல்லாரும் அப்படி மாறணும். இன்றைக்கு நான் இந்த செய்தியின் வழியாக கர்த்தர் நம்மோடு உணர்த்துகிற விஷயம், மோசேயினுடைய மனநிலை போல நம்ம மாறணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. யார் மனநிலை மாறிங்க? மோசேயினுடைய இருதயத்தை போல நம்ம மாறணும். அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் மாற்றம் வர வேண்டும். இது எப்படி வேணாலும் வரலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்து அப்படி வரலாம், நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருந்து அப்படி வரலாம். உங்களுக்கு எதிரிடையாக யார் என்ன பேசினாலும் இந்த மோசேயினுடைய இருதயத்தை போல இந்த கிருபையின் மகத்துவம் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்படி என்று உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன் சரியான நேரத்தில். அப்போ தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 5ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்துக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். ஐயோ, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. 10 பேர் பேசுனதை கேட்டீங்கல்ல, இந்த 2 பேர் பேசுறதையாவது என்ன செய்யுங்க? கேளுங்கன்னு சொல்லி என்ன சொல்றாங்க? தேசத்தை சுற்றி வந்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பினையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அப்போ என் மைண்டுக்குள்ள எனக்குள்ள 1000 காரியம் கேட்டாலும் என்னைய குழப்பிக்காம இருக்கிறது யார் தான் வேலை? நம்ம வேலை. நான் தான் அதை பெருசாக பண்ண விடக்கூடாது. எனக்குள்ள அதை கிரியை செய்ய விடக்கூடாது. அது என்னைய மேற்கொள்ள விடக்கூடாது. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இவங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வந்திருக்கிற அவ்வளோ ஜனத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்க எல்லாம் எங்க போறீங்க? கானானுக்கு போறீங்க. டெஸ்டினேஷன் என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ ஆண்டு வேலை இருக்கிறாங்க. ஆண்டு வேலை இப்போ இருக்கிற விஷயத்துல ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்கன்னா, போய் சேர போற இடம் சரியில்லை, போய் சேர போகிற இடத்துல பிரச்சனை இருக்குது, அங்கே இருக்கிறவன்லாம் மோசமான ஆளாக இருக்கான். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இப்போ வாக்கு தத்தத்தை மறந்துட்டு, வாக்கு பண்ண தேவனை மறந்துட்டு எதை பிடிச்சிக்கிட்டாங்க? அங்கே இருக்கிற பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் கவனிங்க, சாத்தானுடைய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னால், தேவனையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் அழைப்பையும் அபிஷேகத்தையும் மறக்க வச்சுட்டு நம்மளுடைய மாம்சியத்தை ஹைலைட் பண்ணி கேட்டதெல்லாம் வச்சு குழப்பிடுவான். கொஞ்சம் கவனமாக இல்லைன்னு வைங்களேன், அவன் போட்டு கூட தள்ளிடுவான். நம்மளை தேவனை விட்டு பின்மாற்றமே அடைய வச்சிருவான். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அவன் நம்மளை கொஞ்சம் விட்டால் பின்மாற்றத்திலேயே கொண்டு போயிடுவான். இந்த உலகத்திலே வாழவே வேண்டாங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பான். ஏன் அப்படின்னா அதுதான் அவன் தந்திரம். அதுதான் அது நிற்கிற ஏன்ட்ட இருந்து யார்கிட்டனாலும் அவனுடைய தந்திரத்தை அவன் என்ன செய்வான்? கிரியை செய்வான். நம்ம தான் இடம் கொடுக்காம இருக்கணும். அப்போ இங்கே மோசே என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவங்க சொல்லி முடிக்கும் போது, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், அது பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணாதீங்க? கலகம்லாம் பண்ணாதீங்க, அப்படியே விடுங்க. நீங்கள் யாரும் அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடனே என்ன நடந்துச்சான் பாருங்க, 10ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். ஏன்னா இது எதை குறிக்குதுன்னா, எல்லாரும் போய் அடைய வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக போகும்போது இடையில இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்த உடனே என்ன செய்யன்னு தெரில. இப்போ
இப்போ இந்த மோசேயினுடைய இருதய பக்குவம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படி வளர்ந்துருக்கோமா, இந்த ஏரியாவில் இந்த எல்லைக்கு வந்துட்டோமான்னு கவனிங்க. அப்போ விஷயம் வேற மாதிரி போகும்போது என்ன நடந்துச்சா பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள், நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஆண்டவர் கேப்ல ஒரு வாய்ப்பு தராரு. யாருக்கு? மோசேக்கு. மோசே இங்க பாரு, உனக்கு விரோதமா எல்லாம் பேசிட்டு இருக்கான், எல்லாம் பிரச்சனையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், யாரெல்லாம் பிரச்சனை பண்றானோ அவனை எல்லாத்தையும் நான் கொள்ள நோய் கொடுத்து அவனை எல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுறேன். உன் குரூப்பு ஒன்னே சார்ந்தவன், ஓண்ட சேர்ந்தவன், ஒன்னைய நல்லா பேசுறவன், உன் கூட செட் ஆகிறவன் எல்லாம் ஒதுக்கு, நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன்னு சொல்லி மோசேக்கு சொல்றார். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருடைய இருதயம் எப்படி மாற வேண்டியது இருக்குது பாருங்க. கிருபையின் மகத்துவம் எங்க வேலை செய்யுதுன்னு பாருங்க. அப்போ உடனே தான் இப்போ மோசே பேசுறாருங்க. இதுதான் எனக்கு மோசேயின் இடத்துல பிடித்த ஒரு விஷயம். இதே இடத்துல நம்ம இருந்தா என்ன செய்வோம்? யார் சொந்தக்காரனா, அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப நாளாக தொல்லையாகவே இருக்கு. அப்படி ஆண்டவரே, இப்படி ஒரு வாய்ப்புக்கு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், நைட்டோட நைட்டாக போடுங்க, விடிஞ்சு என் கண்ணுக்கே தெரியக்கூடாது. நம்மளா இருந்தால் யாரு அப்படியா, எல்லாம் எனக்கு எதிராக பேசிட்டாங்கல்ல, போட்டுருங்க எல்லாத்தையும். அப்படி இல்லை, அந்த இருதயம் இல்லை. அந்த இருதயத்தை பிசாசின் தந்திரம் விதைச்சி பெருசா ஆக்கும். நம்ம தான் சுதாரிக்கணும். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்மளை சொல்லிட்டாலே, நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க ஆண்டவருக்காக பயன்படும் பாத்திரம், நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகள்னு சொல்லிட்டாலே என்ன இருதயம் வந்துடணுமா? கிருபையின் மகத்துவம் அங்க வேலை செய்யணும். அப்ப கிருபையின் மகத்துவம் என்ன வேலை செய்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி சொன்ன உடனே மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசித்ததையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணும் இரவில் அக்கினி தூணும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்வார்கள், ஒரே மனிதனை கொல்வது போல இந்த ஜனங்கள் எல்லாம் நீர் கொல்வீரானால். சான்ஸை மோசேட்ட கொடுத்துட்டாரு. மோசே, நீ எவ்வளவோ சொல்லி பார்க்குற, யாரும் கேட்கல, நீ அதனால என்ன செய்யி, கேட்காத ஆளெல்லாம் என்ன பண்ணிடு, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ லிஸ்ட்டு போட்டு கொடு, நீ போடுற லிஸ்ட்டு படி நான் என்ன பண்ணிடுறேன், யாரெல்லாம் உன்னைய முறுமுறுத்து ஒரு மாதிரி பேசிட்டாங்களோ எல்லாரையும் தூக்கிடலாம், நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு ஆண்டவர் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாரு? மோசேட்ட கொடுக்குறாருங்க. மோசே, இதான் வாய்ப்பு, முடிச்சிருவோம் கதையை. கிருபையின் மகத்துவம் அப்படி வேலை செய்யலை. அல்லேலூயா. கிருபையின் மகத்துவத்தை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்மிடத்தில் என்ன இருக்கணும்? கிருபையின் மகத்துவம். கிருபையின் மகத்துவம். சில வேளையில் இந்த கிதியோன்ஸ் பைபிள் ட்ராக்ஸு இதெல்லாம் கொடுக்க போகும்போது சில இடத்துல என்ன பண்ணிட்டுருவாங்கன்னா, விரட்டி அடிப்பாங்க, கேவலமாக பேசுவாங்க. சில நேரம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வந்திருக்கீங்க, அப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன வெளிப்படணுங்க? கிருபையின் மகத்துவம். அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு வம்பு இழுத்து அவன்கிட்ட போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார், என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள், உபத்திரவப்படுவீர்கள், என் நாமத்தின் நிமித்தம் உனக்கு எல்லாம் வரும். அங்கே இவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவித்ததினாலே நான் என்ன ஆனேன்? சத்துரு ஆனேன். ஆயிட்டு போகணும், என்ன ஆனாலும் என்ன வெளிப்படணும்? மகத்துவம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. கிருபையின் மகத்துவம் இல்லாத இடத்துல பிரச்சனை பெருசா வேற மாதிரி போயிடும். இப்ப மோசேயின் இடத்துல வந்த அந்த கிருபையின் மகத்துவம் எப்படி வேலை செய்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் அப்படி செய்ய வேண்டாம், நீர் அப்படி செய்ய வேண்டாம். அப்ப என்ன சொல்லுவாங்க, என்ன நடந்துரும்? நீங்க உங்களை நம்பி வந்தவங்களை வனாந்தரத்தில் வச்சு ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டாரு? கொன்று போட்டார் என்று சொல்வார்களே. இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய எண்ணம் பாருங்க. இப்போ சபைக்கு நீங்கள் எல்லாரும் என்னையை நம்பி வர்றீங்க, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் குடும்பம் அங்கே இருக்குது. அப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? கவனமாக இவங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பத்திரமாக கவனமாக. வசனம் சொல்லுகிறது, கரவல் ஆடுகளை நடத்துவது போல என்ன செய்யணுமா? எசேக்கியேல்ல சொல்லியிருக்குது. கரவல் ஆடுன்னா தெரியுமா? அந்த ஆடுகள் பக்குவமாக நடத்தி கொண்டு போகணுமா.
அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது நமக்குள்ள என்ன வெளிப்படணும்? கிருபையின் மகத்துவம் வெளிப்படணும். அப்பதான் அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு 17ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சில நேரத்தில் பிள்ளைகள் வரைக்கும் என்ன செய்வேன் கேம்பேன் சொல்லியிருக்கீங்க, உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவருடைய வல்லமை பெரிதாக விளங்குவதாக அப்படின்னு சொல்லிட்டு உமது கிருபையின் மகத்துவத்தின்படியே. சரி, எவ்வளோ நேரம் மன்னிச்சிங்க, அன்னைக்கெல்லாம் மன்னிச்சிங்கல்ல, அன்னைக்கெல்லாம் விட்டுட்டீங்கல்ல, எகிப்திலிருந்து கூப்பிட்டு வரும்போது எவ்வளோ மன்னிப்பு கொடுத்தீங்க, அது மாதிரி இப்பவும் என்ன பண்ணி விட்டுருங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதுங்க? அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் மன்னிச்சிங்க தானே, எது வரைக்குங்க? நியாய தீர்ப்பு வரைக்கும் தான் இதை செய்ய முடியும். அப்போ இந்த கிருபை என்ன செய்து, இந்த கிருபையை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இந்த கிருபையின் மகத்துவத்தில் பெருகுவது போல நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபையின் பரிசுத்தத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நான் தொடர்ந்து தியானிக்கிறேன். கிருபையை பயன்படுத்தி நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பரிசுத்தத்தில் வளர வேண்டும். கிருபையை பயன்படுத்தி நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். கிருபையை பயன்படுத்தி நான் அவருடைய உன்னத காரியத்திலே வளருவேன் என்றால், மேலானவைகளை நாடுவேன் என்றால், கர்த்தர் எனக்கு அளித்த கிருபை விருதாவாய் போவாது. ஹல்லேலூயா. அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், நான் கிருபை அளிக்க விரும்புகிறேன். அந்த விரும்புகிற கிருபை, அந்த மகத்துவம் எப்படி வெளிப்படுது பாருங்க. இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க வேணா என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட சொல்றேன், என் பேரை வேணா உங்க இதுல லிஸ்ட்ல இருந்து என்ன பண்ணிடுங்க, கிறுக்கி போடுறீங்களா? யார் கேட்குறா? மோசே. யாருக்காக கேட்குறாரு? எந்த ஜனங்கள் அது? மோசையை புகழ்ந்த ஜனங்கள் இல்லை, மோசையை பார்த்து புகழ்ந்தவங்க இல்லை, மோசைகிட்ட முறுமுறுத்தவங்க, என்ன மோசே இப்படியெல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொன்னவங்களை ஆண்டவர் அழிக்கன்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, ஏன் பேரை வேணா என்ன பண்ணி போட்டுருங்க. இதுதாங்க கிருபையின் மகத்துவம். உடனே ஆண்டவர்கிட்ட தன்னை நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் என் மக்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அவங்கள மன்னிச்சிருங்களேன் கொஞ்சம். அல்லேலூயா. இதுதாங்க கிருபையின் மகத்துவம். நான் அதில் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கிருபையின் மகத்துவத்தை வெளிப்படுத்த தான் கர்த்தருக்குள் நாம் வளர்ந்ததே தெரியும். அப்போ நம்மளை பார்த்து இன்றைக்கு ஒருவர் வந்து, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல பிஸ்னஸோ வேலையிலையோ இருப்பீங்க, அந்த வேலை பார்க்குற இடத்துல கூட மற்றவங்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வெளிப்படுத்துறதுல படுற கோபம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னவா இருப்பீங்க? ஒரு ஸ்பெஷலாக இருப்பீங்க. மற்ற கடையிலலாம் இல்லாத ஒரு அப்ரோச் உங்கள் கடையில் இருந்தால் நீங்கள் என்னவா இருப்பீங்க? ஸ்பெஷலாக இருப்பீங்க. இப்போ அது போல தான் மோசே கற்றுக் கொடுக்கிற தலைமைத்துவம் அல்லது மோசே கற்றுக் கொடுக்கிற ஒரு முன்மாதிரி என்ன என்றால், வாய்ப்பு நமக்கு எதிராக எழும்புகிறவர்களை அழிக்கத்தக்க அளவுக்கு என்ன வரலாம்? வாய்ப்பு வரலாம். வந்தாலும் என் எதிரி வீழ்வதல்ல, அவன் மன்னிப்படைவது முக்கியம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அது போலவே நம் இருதயத்தில் என்ன வேண்டும்? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அழிந்து போகிற ஆத்துமா இன்னும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் அதிகம் உண்டு, இன்னும் நான் வேலை செய்ய வேண்டியது அதிகம் உண்டு. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் வருவோம் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் இந்த மகத்துவத்தை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன மகத்துவத்தை வைக்க விரும்புகிறார்? இந்த கிருபையின் மகத்துவத்தை வைக்க விரும்புகிறார். இந்த மகத்துவத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், யோபு 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் யார்? மகத்துவம் உள்ளவர். என்ன அனுபவத்திலிருந்து சொல்றாரு? செழிப்பா இருந்தா சொல்றாரு? இல்ல தான் எல்லா வசதி வாய்ப்போடு இருந்து சொல்றாரா? எல்லாத்தையும் இழந்து மதிச்சவன் கூட மதிக்கல. இன்னும் சொல்லியிருக்குது, வீட்டு வேலைக்காரன் கூட என்ன செய்யலையா? மதிக்கலை. தெருவில் இருக்கிறவன் மதிக்கலை, அந்த ஊரில் போய் திரிஞ்சவன் மதிக்கலை, சின்ன பையன் முதற்கொண்டு என்னைய மதிக்கலைன்னு 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிற அதே யோபு சொல்லுகிறார், தேவன் மகத்துவம் உள்ளவர். ஆமென். அந்த மகத்துவத்தை எங்கே தராருங்க? இப்போ நீங்கள் உலக பிரகாரமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூ கூட சேர்ந்த மணக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூ மணமானது, நார் நாறுறது. இதை ரெண்டையும் சேர்த்த உடனே அப்புறம் திரும்ப நாரை தனியாக எடுத்து மோந்து பார்த்தா அதில் என்ன வாசனை வருது? மல்லிகைப்பூ வாசனை வருது.
அப்ப நீங்கள் நானும் யார் கூட சேர்ந்திருக்கோம்? இயேசு கூட சேர்ந்திருக்கோம்னா யார் வாசனை தான் வரணும்? அவர் வாசனை தான் நம்மள்கிட்ட வரணும். ஆமென். அவருடைய பதில் தான் நம்ம பதிலா இருக்கணும். நம்ம பதில் அவர் பதில் போல இருக்கணும். ஆகையினால் தான் இயேசு சொல்லுகிறார், நான் சுயமா எதையும் பேசாமல் என் பிதாவினிடத்திலிருந்து எடுத்து பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப என் பிதா என்ன சிந்திக்கிறாரோ அதை நான் சிந்திப்பேன், என் பிதா என்ன சொல்லுதாரோ அதை நான் சொல்லுவேன். அப்ப எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று, ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்கிறார், ஆவியானவர் என்னை பயன்படுத்துகிறார், என் மூலமாய் பேசுகிறார், என்னை சொல்லுகிறார், உணர்த்துகிறார், வெளிப்படுத்துகிறார், எல்லாம் சொல்றோம்னா எதுவும் வெளிப்படணும் அவருடைய கேரக்டர். அல்லேலூயா. அப்ப எதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா, சாத்தான் மாம்சத்தில் வெளிப்பட நம்மளை தூண்டி கொண்டே இருப்பான். சுதாரிக்கலைன்னா நம்மளை அதை தான் செய்ய வைப்பானே ஒழிய தேவனுக்கு அடுத்த விஷயத்தை செய்ய நம்மளை என்ன செய்ய விட மாட்டான், செயல்படுத்த விட மாட்டான். அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த மகிமையின் மகத்துவத்துக்குள்ள நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ளவர். அவர் அதை தான் சொல்றாரு. அவர் ஒருவரையும் என்ன செய்ய மாட்டாராம், புறக்கணிப்புனா என்ன அர்த்தம்? யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டார், எல்லாரையும் சேர்த்துக்குவார். அப்ப யாரு அவங்க? வர்றவங்க. இப்ப சபைக்கு நம்ம வர்றோம் எல்லாரும், ஆண்டவர் எல்லாரும் அங்கே வாசல்ல நின்று எல்லாரும் யாரெல்லாம் ஹோலியோ உள்ளவா, பரிசுத்தமா இருக்காலாம் உள்ளவா அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அப்படி சொன்னார்னா யாரெல்லாம் உள்ள வருவீங்க? நம்மளால வர முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றாரு பாருங்க, அவருடைய பரிசுத்த சன்னதியில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்மளை என்ன ஆக்குறாரு, பரிசுத்தமாக்குகிறார். ஆகையினால தான் இயேசு சிலுவையிலே மரித்த உடனே தேவாலயத்தின் திரைச்சல் எங்கிருந்து கிழிஞ்சிச்சான், மேலிருந்து கிழிஞ்சு என்ன சொல்லுச்சுன்னா, எப்பா இதுக்கு முன்னாலெல்லாம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் வச்சிருந்தேன், இனிமே இதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம். இப்போ எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன், என் ஆவியை மாம்சமான எல்லார் மேலும் ஊற்றுறேன், எல்லாரும் அபிஷேகம் பெறுங்க, எல்லாரும் ஆவியில் நிறையுங்க, எல்லாரும் தேவ சமூகத்துக்கு வாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடமே என்ன இடம்தான், தேவ சமூகம்தான் அப்படின்னு நம்மளை எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, மாற்றி விட்டார். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் நம்மோடு பேசுகிறதை வேத வசனம் சொல்லுகிறபடி, அது ஆவியானவருடைய வசனம் முழுவதும் ஆவியானவரால் வெளிப்படுத்திருக்கிறப்பட்டபடியால் யோபுவினுடைய செய்கை போலவே நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் மன உருக்கத்திலும் அவர் யாருங்க, மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய மகத்துவத்தை, ஆகையினால தான் நிருபத்தில் எழுதும் பொழுது சீஷர்கள் அவர்களுடைய நிருபங்களை எழுதும் போது 2 பேதுரு 1:16 சொல்லு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாய் அல்ல. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்கள் அல்ல. நம்ம எதுவும் உலகத்திலிருந்து எடுத்து உதாரணம் பேச முடியாது, உலக உதாரணத்தை சொல்ல முடியாது, உலகத்தில் வாழ்கிற மெத்தடை பற்றி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நம்முடைய பாதை, நம்முடைய செயல், நம்முடைய யோசனை எல்லாம் வேதத்தை சார்ந்தது. அல்லேலூயா. வேத வசனத்தை சார்ந்தது. நம்முடைய மையம் கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலி, கிரைஸ்ட் சென்டர்ட் சர்ச். நம்முடைய சபை கிறிஸ்துவை மையப்படுத்தினதாக, நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவை மையப்படுத்தினதாக இருந்து வசனத்தின்படி வாழ ஆரம்பிப்போம் என்றால், உலகம் 1000 ஆலோசனை சொல்லும், உலகம் சொல்லுகிற ஆலோசனைப்படி குடும்பம் நடத்தக்கூடாது, வசனம் சொல்லுகிறபடி குடும்பம் நடத்தும். ஆமென். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு செய்தி நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து. ஒருவேளை அதை குறித்து சொல்லும் போது உங்களுக்கு அது இன்னும் விளக்கமாக புரியும். நாம் அநேக வேளையிலே உலகத்தை பார்த்து நம்மை கம்பேர் பண்ணி கொள்ளுகிறோம். நீங்கள் நான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. மோசே தான் பிரித்தெடுக்கப்பட்டதை, எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது 24 பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இந்த மோசே நினைச்சார்னா எப்படி வேணாலும் வாழலாம். எகிப்தில் அப்படி வாழ்ந்தவர், ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவர் மாறினார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நீங்க எனக்கு நடத்துறதுக்கு கொடுத்த இந்த ஜனத்துக்காக என் பேரை வேணா என்ன பண்ணி போடுங்க. அதுதாங்க கிருபையின் மகத்துவம். அங்கே சொல்லப்பட்ட வசனத்தின்படி கடைசியாக அதை வாசித்து நம்ம முடிப்போம். 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அவருடைய மகத்துவத்தை என்ன பண்ணோமா, கண்ணார கண்டோம். யார் மகத்துவத்தை? இயேசுவின் மகத்துவத்தை. திடீர்னு சீஷர்கள் ஒரு நேரம் கோபப்பட்டு
இயேசுவே ரொம்ப பேசுகிறாங்க, இவங்களை நீர் வானத்திலிருந்து என்னத்தை இறக்கும், அக்கினி இறக்கி முடிச்சிருங்க, எல்லாத்தையும் எல்லாம் காலி பண்ணிடுங்க ஆண்டவரே. அப்போ அவர் சொல்கிறார், எப்பா நான் நினச்சா ஒன்றும் இல்லைப்பா, எத்தனை வேணாலும் இறக்க முடியும், என் பவர் உனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இதை செய்யக்கூடாதுங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இப்போ உன் பவரை காட்டக்கூடாது. இப்போ நீ அழிக்கிறதுக்கு இல்லை, நான் அழிக்க வரல. நான் எதுக்கு வந்தேன்? ஜீவன் உண்டாக்க வந்தேன். ஆமே, நான் அழிக்க வரல. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருவான். நான் எதுக்கு என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். நான் ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்திருக்கிறேன். நீ இப்போ எதை பற்றி பேசாத, அழிவை பற்றி பேசாதன்னு யார்கிட்ட பேசுகிறாரு? சீஷர்கள்ட்ட. அதே சீஷர்கள் தான் சொன்னாங்க. என்னன்னா டார்ச்சர் தாங்கலன்னொன்னே சொல்லிட்டாங்க. அப்படி அதை தான் அங்கே சொல்கிறாரு. அவருடைய மகத்துவத்தை நாங்கள் என்ன பண்ணோம்? கண்ணார கண்டோம். என்ன மகத்துவம் அது? அந்த கிருபையின் மகத்துவம். அல்லேலூயா. அவர் தம்முடைய கிருபையின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி தன் சீஷர்களுக்கு அதை காண்பித்தார். அந்த கிருபையின் மகத்துவம் பாருங்க. இயேசுவை பிடிக்க வரும்போது ஒருத்தன் காதரை வெட்டினான். உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? அற்புதம் செய்து அவன்கிட்ட சொன்னார், இது அல்ல என் மெத்தட், இது அல்ல என் மெத்தட். என் மெத்தட் வேற. நீ அட்டாக் பண்ணாத, அட்டாக் பண்ணி செய்கிறது இல்லை, நீ அன்பு கூர்ந்து செயல்படு. அல்லேலூயா. அதே பேதுரு திரும்ப எப்படி இருந்தார்? தேவன் மீது அன்பாக, அவருக்காக எல்லாவற்றையும் அன்பாய் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய அந்த கிருபையின் மகத்துவத்தை பெறுவதை கர்த்தர் விரும்புகிறார். மோசையினிடத்தில் அதை காண்பித்தார். இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தில் தான் வாழ்ந்து அதை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாருமே இந்த கிருபையின் மகத்துவத்தை நம்மில் வெளிப்படுத்துவோம். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வெளிப்படுத்துவோம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல வெளிப்படுத்துவோம். போகிற வார இடத்துல வெளிப்படுத்துவோம். சபையில் வெளிப்படுத்துவோம். எல்லா இடத்துல எதை வெளிப்படுத்தணும்? கிருபையின் மகத்துவம். அல்லேலூயா. அப்போ கிருபை செய்ய விரும்புகிற ஆண்டவர் நம்மளை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு? கிருபையின் மகத்துவத்தில். இந்த கிருபையினால் பெறுகிற பரிசுத்தத்தையும் மேன்மையும் குறித்து வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நாம் எல்லாரும் அவருடைய கிருபையில் நிலைத்திருப்போம். அவருடைய கிருபையின் மகத்துவத்தை பெற்றுக்கொள்வோம். அதன்படி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.